ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு கடலின் மேலே நடக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலையும், யோவான் 6ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏசு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போஷித்ததுக்கு அப்புறம் அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். அவர் அவருடைய சீஷர்களை கூட படவுல ஏறி அக்கறையில் இருக்கிற பெத்சாய்தாவுக்கு எதிராக அவருக்கு முன்னே போகும்படி அவர்களையும் துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் தனியாக ஜெபம் பண்றதுக்காக ஒரு மலையின் மேலே ஏறுறார். அன்னைக்கு ராத்திரி ஆனப்போ சீஷர்கள் ஏறி போன படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்ததால அலைகளினால அலைவுபட்டது. ஏசுவோ தனியே கரையிலே இருந்தார். சீஷர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு துடுப்பு போடுவதை ஏசு பார்த்து இரவின் 4ஆம் ஜாமத்திலே அவர் கடலின் மேல நடந்து அவங்க கிட்ட வரார். ஏசு கடல் மேல நடக்கிறத சீஷர்கள் பார்த்து ரொம்ப பயந்து போய் ஆவேசம்னு சொல்லி பயத்தினால அலறுறாங்க. உடனே ஏசு அவங்கள பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கள்னு சொல்றார். உடனே பேதுரு ஏசுவை பார்த்து, ஆண்டவரே, அது நீங்க தான்னா, நானும் தண்ணீரின் மேல நடந்து உங்ககிட்ட வர கட்டளையிடும்னு சொல்றார். ஏசுவும் பேதுருவை பார்த்து வான்னு கூப்பிடுறார். உடனே பேதுரு படகு விட்டு இறங்கி ஏசு கிட்ட போக கடலின் மேல நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனா காற்று ரொம்ப பலமா இருக்கிறத பேதுரு பார்த்து பயந்து போய் அமிழ்ந்து போகும்போது அவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என்னை ரட்சியும்னு கூப்பிடுறார். உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்ன்னு சொல்றார். அவங்க படவுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போ படவுல இருந்த எல்லாரும் இயேசுவை பார்த்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன்னு சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.